பாஜக எம்பியை தள்ளிவிட்டதற்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது பொறுப்பாசிரியர் மரியரீகன். வணக்கம் மரியரீகன். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்த அமித்ஷா பேச்சை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் ஒருபுறம் இருக்க, காங்கிரஸ் ஆட்சியில் அம்பேத்கரை அவமதித்ததாக கூறி பாஜக எம்பிக்கள் மறுபுறம் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நாடாளுமன்ற அவையானது 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் நடுவில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பாஜக எம்பி ஒருவரை தள்ளிவிட்டதால் அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காயத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். ஆக இது குறித்த உங்களுடைய பார்வையை பதிவு செய்யுங்கள். கனகராஜ், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நாடாளுமன்றத்தினுடைய விவகாரம் என்பது இன்றைக்கு மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய அம்பேத்கர் குறித்தான அந்த பேச்சும், அதற்கு எதிராக இந்தியா கூட்டணியினுடைய எம்பிக்கள் குறிப்பாக நாடாளுமன்றத்தினுடைய வளாகத்தில் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டமானது தேசிய அளவில் கவனம் பெறக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. டெல்லியில் நாடாளுமன்றத்திற்கு நுழைய முயன்ற தம்மை பாஜக எம்பிக்கள் தடுத்து நிறுத்திவிட்டதாக லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டி இருக்கின்றார். ஆனால் ராகுல் காந்தி தான் தம்மை தடுத்து நிறுத்திவிட்டதாக பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி புகார் கூறியிருக்கிறார். அத்துடன் படுகாயம் ஏற்பட்டதாக கூறி பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி வீல் சேரில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதால் நாடாளுமன்ற வளாகம் பதட்டமாக காணப்பட்டது. நாடாளுமன்றம் இன்று கூடுவதற்கு முன்பாக பாஜக எம்பிக்கள் ஒன்று திரண்டு அம்பேத்கரை காங்கிரஸ் இழிவுபடுத்துகிறது, அவமானப்படுத்துகிறது என குற்றம் சாட்டி போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் பேரணியாக சென்று போராட்டம் நடத்தினர். அப்பொழுது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இருவரும் நீல நிற உடை அணிந்திருந்தனர். இதனையடுத்து நாடாளுமன்றத்துக்குள் ராகுல் காந்தி செல்ல முயன்றால் அப்பொழுது பாஜகவுடைய எம்பிக்கள் அவரை தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு பதற்றமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதில் பாஜக எம்பி பிரதாப் சாரங்கி காயமடைந்தார். அவர் வீல் சேரில் அமர்ந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இது தொடர்பாக பிரதாப் சிங் சாரங்கி கூறுகையில் ராகுல் காந்தி தான் தம்மை கீழே தள்ளிவிட்டதாக குற்றம் சாட்டி இருக்கின்றார். இந்த நிலையில் தான் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அமித்ஷாவுக்கு எதிராக கார்கே உரிமை மீறல் நோட்டீஸ் ஒன்றையும் அடித்திருக்கக்கூடிய நிலையில் அம்பேத்கர் விவகாரம் குறித்து இந்த நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவையில் நோட்டீஸ் அளித்திருக்கின்றார். இதே போன்று பாஜகவினுடைய எம்பி பிரதாப் சாரங்கியும் காயமடைந்திருப்பதால் வீல் சேரில் அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு தற்போது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் டார்வின் இணைந்திருக்கிறார். டார்வின் எனும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். தற்போது இந்த தொடர்பாக பிரதாப் சிங் சாரங்கி கூறுகையில் ராகுல் காந்தி தான் தம்மை கீழே தள்ளிவிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் ராகுல் காந்தியோ நாடாளுமன்றத்துக்கு நுழைய இருப்பது ஒரு வழிதான், அந்த வழியே செல்ல விடாமல் பாஜக எம்பிக்கள் தடுத்து நிறுத்திவிட்டனர். அரசியல் சாசனத்தை தாக்குகிறார்கள், எங்களையும் தாக்குகிறார்கள், இது எங்களுக்கு பிரச்சனை அல்ல. அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் தங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருப்பதாக அவர்கள் செய்திருக்கிறார்கள், கருத்து பதிவிட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே என்னதான் நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கிறது என்ற ஒரு விஷயம்தான் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. ராஜ்யசபாவினுடைய அம்பேத்கர் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசிய போது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதற்கு பதிலாக கடவுள் பெயரை உச்சரித்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய பேச்சுதான் இவ்வளவு சர்ச்சைக்கும் வித்திட்டக்கூடிய ஒன்றாக மாறி இருப்பதாக பேசப்படுகிறது. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் டெல்லி செய்தியாளர் டார்வின் இணைந்திருக்கிறார். டார்வின் பேசலாம். டார்வின், உண்மையிலே இந்த விவகாரத்தில் என்னதான் நடக்கிறது? எதிர்கட்சிகள் பாஜக எம்பிக்களிடையே இந்த தள்ளுமுள்ளும் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் உருவாவதற்கான மையப்புள்ளி என்ன? விரிவான தகவலை பதிவு செய்யுங்கள் டார்வின். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால், அம்பேத்கருடைய பெயரை அவமதித்து விட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய பேச்சு இருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், அவர் அம்பேத்கர் என்று கூறுவது என்பது தற்போது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது என்று அவர் தெரிவித்ததோடு, அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பது போன்று கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் அவர்களுக்கு 7 ஜென்மத்திலும் சொர்க்கம் கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்தை அவர் கடந்த 17ஆம் தேதி ராஜ்யசபாவில் நடத்திய அவருடைய உரையில் தெரிவித்திருந்தார். இதுதான் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், அம்பேத்கர் பெயரை அவமதித்து விட்டதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தொடர் முழக்கத்தை எழுப்பியதோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கோர வேண்டும் என்று அவர்கள் முழக்கங்களை எழுப்பி அவையிலும் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
இந்த தொடர்ச்சியான அமளியில் ஈடுபட்டதால் நேற்றைய தினம் இரு அவைகளும் தொடர்ச்சியாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தன நாள் முழுவதும். அதே போன்று இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் காலையில் அம்பேத்கருடைய படத்தை கையில் ஏந்தி இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்கள் அம்பேத்கர் சிலை முன்பு நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலை முன்பாக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதே வேளையில் அதன் பின்பாக பாராளுமன்ற வளாகத்திற்குள்ளாக ஒரு பேரணியாக சென்று ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதே போன்று அம்பேத்கருடைய படத்தை கையில் ஏந்தி பாஜகவுடைய எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களும் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணிக்கு எதிரான ஒரு முழக்கத்தோடு அவர்கள் ஒரு போராட்டத்திலும் பாராளுமன்ற வளாகத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இது இரு கட்சிகளுடைய இரு பிரிவினருடையான அந்த ஒரு போராட்டம் என்பது ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இரு தரப்பினருமே பாராளுமன்ற வளாகத்திற்குரிய அந்த என்ட்ரன்ஸுக்கு அவர்கள் வந்தபோது நுழைவாயிலுக்குள்ளாக வரும்போது இரு தரப்பினரிடையே முதலில் ஒரு கருத்து மோதல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதன் பின்பாக அங்கு தள்ளுமுள்ளு நடந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாஜகவுடைய ஒரு எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி தள்ளிவிடப்பட்டு அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை அவர் பதிவு செய்திருந்தார். இது ராகுல் காந்தி அவ்வாறு ஒரு எம்பியை தள்ளிவிட்ட போது அந்த எம்பி இவர் மேல் மோதி தான் கீழே விழுந்து காயமடைந்ததாகவும் ராகுல் காந்தி மிகவும் கோபமான நபராக இருக்கிறார் என்ற ஒரு பதிவு செய்திருந்தார். இதற்கு ராகுல் காந்தியிடம் விளக்கம் கேட்ட போது அவர் கூறியிருந்தது, ஆம், அங்கு நடந்த ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஆனால் என்னை பாஜக அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் அங்கு தடுத்து நிறுத்தி பாராளுமன்றத்திற்குள் நுழையவரால் தடுத்து என்னை மிரட்டினார்கள் என்றும் அந்த சமயத்தில் நடைபெற்ற தள்ளுமுள்ளின் போது காயம் ஏற்பட்டிருக்கலாம் என்பது அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் கார்கே காங்கிரஸ் தலைவரான கார்கே மீதும் இந்த தள்ளுமுள் சம்பவம் என்பது நடைபெற்றதாகவும் அந்த அவருடைய பேட்டியின் போது தெரிவித்திருந்திருக்கிறார். இதனிடையே பாஜகவை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அந்த எம்பியை தாக்கியதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது எழுந்திருந்தது. இதுதான் இங்க முக்கிய பொருளாக பார்க்கப்பட்டது. அதே வேளையில் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி அதாவது இந்தியா கூட்டணியுடைய அந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவ்வாறு ஒரு கோபமான நபர் கிடையாது, அவ்வாறு செய்யக்கூடிய நபர் கிடையாது என்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அங்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக விரைவில் உண்மை வெளிச்சத்துக்கு வரும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவுடைய மாநிலங்களவை குழு தலைவரான திருச்சி சிவா தற்போது செய்தியாளர்களை சந்திக்கும் போது ராகுல் காந்தி அவர் தெரிவித்தது என்னவென்றால், பாஜகவுடைய எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியதாகவும் அவரை தள்ளியதாகவும் ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். எனவே அங்கு என்ன நிலவரம் என்பது உண்மை வெளியே வர வேண்டும் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ராகுல் காந்தி அவ்வாறு செய்யக்கூடிய நபர் இல்லை என்பதையும் திருச்சி சிவா தன்னுடைய பதிவில் தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் மக்களவையில் மற்றும் மாநிலங்களவையில் மீண்டும் கூடிய உடனாக மீண்டும் இந்த அம்பேத்கருக்கான அந்த பிரச்சனை என்பது மீண்டும் எழுப்பப்படும். ஏனெனில் அம்பேத்கரை முழுமையாக அவமதித்து விட்டார்கள் என்பதுதான் ஒரு விஷயமாக இங்கு பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவுடைய பேச்சுக்கு அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் மற்றும் அவருடைய மன்னிப்பை கோர வேண்டும் என்பதே அவருடைய கோரிக்கையாக இருந்து கொண்டது. அது தொடர்பாக தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பப்படும் என்பதையும் திமுக மாநிலங்களவை குழு தலைவரான திருச்சி சிவா தெரிவித்திருக்கிறார். இணைப்பில் விரிவான தகவலை பதிவு செய்ததற்கு நன்றி டார்வின்.